ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டியூஸ்டே எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னா, பாவக்காய் பொரியல் வச்சு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சுருந்தேன். பாவக்காய் பொரியல் நான் எப்படி செய்வேன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது போட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரே ஒரு பெரிய தக்காளி, பழமாக இருக்கிற தக்காளியாக பெரிய சைஸில் நறுக்கிட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு, பொடியாக நறுக்கின பாவக்காய் நல்லா வதக்கி விட்டுட்டு, உப்பு மிளகாத்தூள் போட்டு ஒரு வதக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க. மூடி போட்டு வேக வச்சுட்டு வெந்ததுக்கப்புறமா கிளறி விட்டுட்டு நீங்கள் தேங்காய் துருவல் தூவிக்கலாம். தூவிட்டிங்கன்னா பாவக்காய் பொரியல் ரெடி. இந்த மாதிரி ஸ்டைலில் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். தக்காளி சேர்க்குறனால புளிப்பு டேஸ்ட் இருக்கும், கசப்பு டேஸ்ட் இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அடுத்து புளிக்குழம்பு, கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு ஆஸ் யூஸ்வல் எல்லாேருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான். சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிடணும். சின்ன வெங்காயம் பூண்டு போடுறதுக்கு முன்னாடியே எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு ஜீரகம் வெந்தயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நறுக்கி வச்ச கத்திரிக்காய் முருங்கைக்காவும் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறமா உப்பு மிளகாத்தூள் மல்லித்தூள் தேவையான அளவுக்கு போட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் ஜீரகம் பூண்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் தூக்கி கொட்டிட்டு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் குழம்பு கொதிக்க விட்ருங்க. குழம்பு கொதிக்க விட்டிங்கன்னா புளிக்குழம்பு ரெடி. இது ஆஸ் யூஸ்வல் எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான். புளிக்குழம்பு பாதி பேருக்கு பிடிக்கும். அதே போல் தான் பாவக்காவும் பாதி பேருக்கு பிடிக்கும்.